அஃலலு ஸியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் நோன்பு பிடிக்கப்படுகிற மாதங்களில் நாட்களில் மிக சிறந்தது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படுகிற நோன்பு என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா யுத்தம் செய்ய முடியாத, பாவங்கள் செய்ய முடியாத, எந்த அநியாயமும் இழைக்க முடியாத கண்ணியமான மாதமாக அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தினுடைய 10வது நாளை ஆஷூராவுடைய தினம் என்று சொல்லி அந்த நாளிலே நோன்பு நோட்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவாக ஆக்கி இருக்கிற அதே நேரம் அதற்கு முதல் நாள் 9வது தினம் தாசுஆ என்பதையும் நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் அந்த நோன்பையும் நோட்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதனூடாக இந்த மாதத்தின் 2 தினங்களை நோன்பு நோட்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு வருடமும் எங்களை நோக்கி வருகிறது. காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்றன. நாம் பிறந்ததிலிருந்து எத்தனையோ ஹிஜ்ரி ஆண்டுகளை சந்தித்து மெல்ல நகர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு புத்தாண்டு வந்தால் அந்த ஆண்டில் ஏதோ சில போஸ்டர்களை செய்து புது வருட வாழ்த்துக்கள் என்று போட்டுவிட்டு அதை ஸ்டேட்டஸிலே வைத்துவிட்டு கடந்து போகிற ஒரு சமுதாயமாகத்தான் நாம் இருக்கிறோமே தவிர, இந்த காலங்கள் எம்மை விட்டு வேகமாக உருண்டோடி கொண்டிருக்கிற நிலையில் கடந்த வருடம் எங்களோடு இருந்த பலரை இந்த முஹர்ரத்தில் சந்திக்க முடியவில்லையே என்கிற உணர்வோடும் ஏக்கத்தோடும் எத்தனை பேர் இந்த சபையில் உட்கார்ந்திருக்கிறோம்? எத்தனை பேர் அந்த உணர்வோடு உட்கார்ந்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை கேட்டால், அன்புக்குரியவர்களே, இன்றைய கால சூழல் உள்ளங்கள் மெல்ல செத்துப்போன ஒரு சமூகமாக நாம் படிப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறோம். சடவாத சிந்தனைகள் உள்ளங்களை மெல்ல கொன்று கொண்டிருக்கின்றன. இபாதத்துகளின் மீதான ஆர்வம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருந்து குறைந்து கொண்டிருக்கிறது. தொழுகிறோம், தொழுகையில் உயிரோட்டம் இருக்கிறதா? தொழுகையை எதற்காக நிறைவேற்றுகிறோம்? தொழுகையில் எதிர்பார்க்கப்படுகிற இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களை அல்லாஹ் தடுக்கும் என்று சொல்கிறானே, அந்த தடை என் வாழ்வில் இருக்கிறதா? நான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடத்தல் என்கிற விஷயத்தில் எந்த அளவு தூரம் அல்லாஹுவோடு நெருக்கமாக இருக்கிறேன்? அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடத்தல் என்கிற விஷயத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது யூதர்கள் இந்த ஆஷூராவுடைய தினத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌனுடைய சதியிலே இருந்து அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்த தினமாக அந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை விட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் என்று சொல்லி அந்த ஆஷூராவுடைய நோன்பை நோற்ற பொழுது இறுதி கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக 9வது தினத்தையும் சேர்த்து நோற்றுக் கொள்ளுங்கள் என்கிற கட்டளையையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பிக்கிறார்கள். ஒரு இபாதத்துடைய விஷயம், ஒரு நோன்பினுடைய விஷயம். அந்த நோன்பில் கூட நான் ஒரு யூதனுக்கு, ஒரு யகூதிக்கு ஒப்பாகிவிடக் கூடாது என்று நினைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவருடைய வாழ்வையும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யூத நசாராக்களுடைய சிந்தனைகளோடு என் முடிவெட்டுதலில் இருந்து நான் அணிகிற செருப்பு வரைக்கும், என் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் நான் அழகுபடுத்துவதில் இருந்து, நான் அணிகிற ஆடைகளில் இருந்து எல்லாமே என் வாழ்க்கையில் அந்நியர்களை பின்பற்றிய ஒரு கலாச்சாரத்தின் ஒட்டுமொத்த வடிவமாக நான் மாறி போயிருக்கிறேன். என் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான நிகழ்வுகளாகவே இருக்கின்றன. என் திருமணம் பள்ளிவாசலில் நடக்கிற அக்து என்று சொல்லுகிற அந்த திருமண ஒப்பந்தத்தை தவிர மற்ற எல்லாமே இஸ்லாத்தை விட்டும் தூரமான திருமணங்கள் தான். என் கொடுக்கல் வாங்கல் ஒரு சில விஷயங்களில் நான் இஸ்லாத்தை பேணுகிறேன். ஆனால் என்னுடைய கொடுக்கல் வாங்கல்களின் ஒட்டுமொத்த வடிவத்தை எடுத்து பார்த்தால் அந்நிய கலாச்சாரங்களின் ஒட்டுமொத்த வடிவமாக நான் இருக்கிறேன். என் வீட்டில் இருக்கிற மனைவி, நான் வளர்க்கிற பிள்ளைகள், என்னுடைய உறவுகள்
எல்லோருடைய வாழ்க்கையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறி போய் கொண்டிருக்கிற இந்த சூழலில் தான் இன்னும் ஒரு முஹர்ரத்தை நானும் நீங்களும் சந்தித்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த முஹர்ரம் மாதம் எங்களிடத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை வேண்டியதாக வந்திருக்கிறது. வெறுமனே ஆஷூராவையும் தாசுஆவையும் ஒரு சடங்காக சம்பிரதாயமாக வருடா வருடம் வருகிற ஒரு நிகழ்வாக நான் நோற்றுவிட்டு கடந்து போனேன் என்பதை விட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பினூடாக எதிர்பார்த்த யூதர்களுக்கு மாறு செய்தல், கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்தல் என்கிற விஷயத்தை அன்புக்குரியவர்களே வாழ்க்கையில் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு கட்டத்தில் கடந்த சில தினங்களாக இஸ்ரேல் அடிக்கப்படுகிறது என்று சொல்கிற பொழுது, யூதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது, விரும்பியோ விரும்பாமலோ சந்தோஷப்பட்டவர்கள் நாம், அதை வரவேற்றவர்கள் நாம், உள்ளத்தால் பாலஸ்தீன உறவுகளுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த வழியின் எச்ச சொச்சங்களையாவது சந்திக்கிறார்கள் என்று திருப்திப்பட்ட அதே நான் தான் என் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்விலும் அந்த மோசமான யூதர்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களின் சிந்தனைகளை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறேன். என்னால் என் வாழ்க்கையில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கும் அவன் மார்க்கத்தை பின்பற்றிய மக்களுக்கும் எதிராக அநியாயம் செய்து கொண்டிருக்கிற, என் வீட்டு சிறுவர்களை கொன்று கொண்டிருக்கிற, என்னுடைய தாய்மார்களை கற்பழித்து கொலை செய்து கொண்டிருக்கிற அந்த யூத சமுதாயத்தின் நடவடிக்கைகளில் இருந்து நான் மாறுவேன், அவர்களுக்கு எதிராகத்தான் என்னுடைய நடவடிக்கைகளை நான் வைத்துக் கொள்வேன் என்று உறுதி கொள்ள முடியாத, அந்த சிந்தனையை ஏற்றுக்கொள்ள முடியாத நான் முகநூல்களில் அவர்களுக்கு எதிராக எழுதி தள்ளுகிறேன், அவர்களுக்கு எதிராக எழுதி தள்ளுகிறேன். என்னுடைய நாகரிகங்கள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள், விழுமியங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போய் எல்லாம் ஒரு அந்நியனாக, முஸ்லிம் என்ற பெயரோடு வாழுகிற ஒரு மாற்று மதத்தவனாக நான் மாறிக்கொண்டிருக்கிற சூழலில் என்னுடைய உள்ளத்தில் இருந்து அந்த உணர்வை பிடுங்கி எறிகிற ஒரு சிந்தனையை இந்த முஹர்ரம் தர வேண்டுமே என்கிற ஒரு உணர்வை அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே இந்த முஹர்ரத்தில் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும்.